என்ன சொல்லணுமா? ரைம் சொல்லு. சிரிக்கா இருக்கு நல்லா இல்லை. சவுண்டா சொல்றீ. யாரு கேட்டு பாரு, பாரதியார் வந்து கேட்டு பாரு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி அதிகம் பாரதியார். ஏய் கமலா நகர் ஒரு டைமில் நான் கலகல. கமலா நகர் யாரை சொல்ற? சரி நீ சொல்லி விஷயத்துக்கு வா. இப்போ வந்து சுகந்தி வந்து ஆமாம் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டேன். அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேர் வேணாம். ஏ என்னடா பைத்திய மாரி கத்தின்னு இருக்குது அப்படின்னு போட்டேன். சொல்லு. ஏய் சொல்லி தலைடி பசிக்குது எனக்கு. இந்த பேர் இந்தம்மா ஏய் பேசிடி லூசு. வீட்டில் தண்ணி ஏற்றணும் வரணும், கேனில் தண்ணி காலி ஆயிடுச்சு, குப்பை எதுன்னு போய் கொட்டணும். இது வரைக்கும் மீன் தொட்டியில் தண்ணி. சண்டே வந்து என்ன செய்யலாம் சொல்லிட்டு ஜெய் வந்து காலைல எத்தனை மணிக்கு எழுந்தீங்க ஜெய்? 6:30 மணிலேருந்து மணி இப்போ எத்தனை ஆகுது ஜெய்? மணி 1:30. மணி வந்து 1 ஆகுது. 1 மணி பிளான் போட்டு இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் பிளான் போடுறேன்னு சுகந்தி தூங்கியிருந்தா. அது நீ சொல்ல மாட்டல? 1 மணிக்கு சொல்லாத. காலையில் தோசை நெய் ஒருத்தவங்க இது சாப்பிட்டீங்க. அப்போ யார் செஞ்சு கொடுத்தாங்க? எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க? அது இப்போ செஞ்சு கொடுத்தேன். சொல்லு. போட்டாரா? போட்டாரு. கேட்டா குட்டி சவர்னு சொல்லிட்டு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறோம். சரி 1 மணிக்கு போகிறோம். 1 மணி இப்போ தானே போகிறோம். இப்போ தான் போகிறோம். சரி போகிறோன்ற போயிட்டுருக்கோன்னு சொல்லு. போயிட்டு வந்து குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு மணி 4 ஆகிடும். இதுக்கு இடையில வந்து எங்கள் அக்கா வந்துருக்குது. இங்கே வரல, எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. காலையில் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிச்சு ஒரு கணக்கெல்லாம் ஃபோன் பண்ணியே இருக்கோம். அது வந்து மற்ற பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை. ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனையை அப்போதைக்கு அப்படியே ஒப்பிடும். ஏய் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு கை வலிக்குது எனக்கு, வீடியோ எடுக்க முடியல. மார்க்கெட்டுக்கு போகிறோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு நம்ம நிறைய தடவை மார்க்கெட் வீடியோ போட்டோம்ல. வேறு வழி இல்லை. கழுதை கேட்டால் குட்டி சோறு போட்டேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லு. அது தூக்கத்துலேருந்து உளி கேட்டு போகணும். அப்பா எப்படிமா கோவப்படுவேன்? அம்மா அப்பா உன்னை பார்க்க எப்படி ஓடி வந்தேன்? நீ பிறக்கும் போது கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி வந்தேனா? எப்படி ஓடி வந்தேன்? ஆமாம் நான் 2 குழந்தை அப்பாவே தப்பு வந்துச்சு. போ யாருக்கிட்ட வெக்கப்பட்டுனே சொல்ல, சிரிச்சினே சொல்லு. சரி போ. இல்லை வெக்கம் தலை விரிச்சாரு. வேணாமா? அது என் மேலே பழிவு போடாது. நீ வந்து சரி மூவ் பண்ணு. ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம். மூவ் பண்ணு. இவன் நைஸாக என் மேலே பழிவு போடுறா. என்னோட வாத திறமையால் வந்து நான் வந்து பேரம் பேசி மீன் வாங்கியாச்சு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்கள் அம்மா கிட்ட தான் போய் கேட்கும். மீன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கட் பண்ணிட்டு வந்தாச்சு. அங்கே நல்லா ஸ்லைஸாக போட்டு தருவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் பண்ணாலும் வராது. இந்த மாதிரி மீனுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நின்று பார்த்துட்டு இருந்தேன் நான். அது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் வந்து இவங்கக்கிட்ட தான் கட் பண்ணுவேன். எல்லாத்தையும் வச்சுருக்கா? மீன் நல்லா இருக்கா? ஊசி படம் அப்படிதான் இருக்கு.
நல்லா செஞ்சால் சாப்பிடுவோம். வாங்கப்பா. பிராண்டு வாங்கிட்டேன். பிளாஸ்டிக்கே அதிகமாக இருக்காது. சொல்கிறேன். மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம இங்கே வந்து சவுண்டா மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம இங்கே வராமல் போக மாட்டோம். நான் எது எடுத்தாலுமே ஜாலியாக இருக்கும். எல்லாம் 10 ரூபா 20 ரூபா தான். கம்மி ரேட்டாக இருக்கும்ல. ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏய் பாப்பாக்கு அந்த இலை ரிப்பன் கேட்டாங்களே எல்லாம் எங்கே எடுத்தேன்னு சொல்லிடு. பாப்பா மேலே 2 கொண்டை இருக்கும்ல, எப்பவுமே இங்கே தான். மீன் மார்க்கெட்டு பக்கத்து எதிரில் 4 பீஸ் 10 ரூபா. மீன் மார்க்கெட் எதிரிலே சொல்லிடு. ஆமாம், இது மீன் மார்க்கெட்டு, இது அக்கா கடை. சொல்லிட்டு போய் எங்கே வாங்கிக்கலாம்? வெளியே போய் அங்கே குடியும் நம்ம கடையில். சரி எல்லாம் வாங்கி வச்சு பாய் சொல்கிறோம். பாய் சொல்லுவோம். வீடியோ பாய் சொல்லுவோம். கை எங்கே பாய் சொல்லுவோம். ஏன்டா சோகமாக இருக்கா? ஜூஸ் வாங்கி தான் சோகமாக இருக்க மாட்டா. எவ்வளோ ஜூஸ் குடிக்கலாமா? அவ்வளோ வெந்து போயிட்டா கொண்டு. போகலாம். மாமா ஒரு முட்டை போடுறான். நானு என்னடி பண்ணலாம்? அதை கிளம்பிடலாம்ல. வேறு என்ன வாங்கணுமா? எங்கே போகலாம் நிறையப்பா? ஜூஸ் கடைக்கு ஜூஸ் கடைக்கு தெளிவாக எத்தனை வாட்டி சொல்கிறது உங்ககிட்ட? திரும்பி அங்கே ஒரு வாட்டி போய் கேளு நான் எங்கே போனான்னு. வண்டியில் இடம் இல்லைப்பா. ஷூக்குடி உண்ணா வேணும். உண்ணாம்மா என்ன வேணுமா அவளுக்கு? உனக்கு ரோஸ் மில்க்லேயே இருக்கு. நான் ஹெல்ப் பண்ணேன். பன்னிக்குட்டி அரிசி வாங்க அனுப்பியிருக்கோம். அடுத்து வீட்டுக்கு போகணும். சிறுவட்டு ஏடிஎம்ல காசு எடுக்கிறேன். ஐயா ஆமாம். நான் சுக்கியா வைக்கப்படுறியா? வர்றது நீ எத்தல வேற போகிறோம். போதும் சும்மா வர்றது போகிறதுல வச்சு வீட்டுக்குள்ளே போகிறோம்ல. ஓகே. நாய் நதரி நாய் நதரி வா வா கொழுப்பெத்த பண்ணி வா கொழுப்பெத்த பண்ணி. எல்லாம் வாங்கியாச்சு. மளிகை சாமான் வாங்கியாச்சு. மீன் வாங்கியிருக்கோம். மளிகை சாமான்லாம் வாங்கல, தக்காளி வெங்காயம் வாங்கணும். தக்காளி வெங்காயம் வாங்கியிருக்கோம். மீன் வாங்கியிருக்கோம். அரிசி வாங்கியிருக்கோம். குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன மணி வந்து 2 நம்ம போகும்போது 1 மணியா எத்தனை மணி? 1 மணி. மணி வந்து 2:30. நான் 1 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பர்ச்சேஸு ஆய் உடம்பு பசியில் செம்ம பசி இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரமாக சாப்பாடு சுட்டு துண்ண நாயே புடி. அவ்வளோதான் டியாஸ் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. போயிட்டு வந்துட்டோம். என்னம்மா ஒரு வழியாக வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வந்து ஒலைய வச்சுட்டேன். சாப்பாடு கொதிக்க வச்சிருக்கியா? ஆமாம், ஒலை வச்சுருக்கேன். ஒலை பாப்பாவுக்கு வந்து அம்மா வீட்டில் சாப்பாடு அடித்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரசம் ஊற்றி. ஏன் நம்ம பண்ண லேட் ஆகிடும்ல? லேட் ஆகிடும், டைம் ஆகிடுச்சு. என்ன மீச மாதிரி இருக்கு? காது இது காது காட்டு வேணாம் விடு. கொசு கட்சியான காது மாதிரி ஆயிடுச்சு. சரி ஊட்டிட்டு பண்ணு. எதுவும் பண்ணல. மீன் எதுவும் பண்ணலையா? இப்போ நீ என்ன பண்ண போகிற? சொகுசாக படுக்க போகிற டிவி பாரு. முடியலடி என்னால். நானா பண்ணணும்? ரசம் வைக்கணும், மீன் வறுக்கணும், சாப்பாடு செய்யணும். இதே நேற்று சொல்லி தான் நல்லா இருந்திருக்கோம். நேற்று வேலை என்னன்னு சொல்லலாமா? நேற்று என்ன வேலைப்பா சொல்லு. என்னமா கேட்குது பாரு. என்ன கேட்குது பாரு. ரத்து விட்றா. ஆம்லேட் போட்டு சாப்பாடு வச்சுட்டு நானும் யாரு நீயா நேற்று சிக்கன் பண்ணிட்டு யாரு நீயா நானா சொல்லு. பாத்திரம் கழுவுனது யாரு நீயா நானா? உன்னோடு லவ் என்று ஊர் சொன்னது. இங்க வீட்டில் உனக்கு அடிமையா இருக்க யார் கண்டது? ஏண்டி
சுக்கு இப்படி பாடாதடி ஓவர் ஆக்ஷன் சொல்கிறாங்கடி எல்லாம் கமெண்ட்டில். நீ இதெல்லாம் இது பாரு, அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், நான் ஆடுறதை போடாதுன்னு சொன்னால் அப்போ டான்ஸ் ஆடுமே போடுறதை போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதுமாரி போட்டால் பயிற்சின்னு கேட்க இன்னும் காரி கூட சுற்றுவாங்க. ஏய் சரி டயர்டாக இருக்குடி பிடி. ஏய் அவ்வளோதான் என்ன பண்ணலாம்? என் ஃபோன் ஆஃப் பண்ணி கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போர்த்தின போது பார்க்கலாம். சரியாம்மா? என்ன மீன்ரா அது? இது சீலா மீனும் வவ்வால் மீனும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. வவ்வால்லாம் இந்த வவ்வால் தானே? மீன் நல்லாவே இருக்குது. ஓகேவா தான் இருக்குல்ல? ஓகே வேணா என்ன நல்லா இருக்கா? ஓகே வேணா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணணும். அப்படியா? க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு இப்போயே ஒர்க்கு. ஏய் நல்லா தானம்மா இருக்கு. ரெட்டிஷாக இருக்கணுன்றல? ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. ஏய் லூசி இது குளம் மீன் மாதிரி இருக்கு. இது குளம் மீன். இது குளம் மீன். வவ்வால்னா ஒரிஜினல் வவ்வால் எப்படி இருக்கும் தெரியல. இதே மாதிரி இருக்கும். அது வந்து செம்ம டேஸ்ட். இது செம்ம ரேட்டு. நீ சாப்பிடுவியா? உனக்கு தோல் பாரம் பிடிக்கும். இல்லைடா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வவ்வால்னு சொன்னாங்கல்ல, இது பழக்கிற மீன்லேயே ஒரு வகை இது. புரியுதா? ஆனால் வவ்வால் மாதிரியே தான் இருக்கும். இது நிறைய பேர் ஏமாந்துருவாங்க இது வவ்வால்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க ரேட்டு பேசினது கூட என்ன சொன்னேன், அக்கா இது வவ்வால் இல்லை, இது சேர் வாசனை குளம் வாசனை வரும். ஆரம்பிக்கும் போதே கேட்டு போட்டேன். சரி ஒலை வச்சுடி. ஒலையை வச்சுட்டேன். மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும் சொல்லு. வீடியோ செஞ்சு வாயை முடிஞ்சு போயிடும். வீடியோ எடுக்கணும்வா? ஓ என்னப்பா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க அண்ணனும் தங்கச்சியும்? அதெல்லாம் சொல்லு. இது 65 மசாலா போட்டிருக்கியா? 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் அப்பா மசாலா. சொல்றியா அதில்? அப்பா மசாலா குழம்புல தான் போடலாம். இதில் வர அரிசி மாவு வச்சு லேட்டாக மெட்டர்ஸ் எப்போ மெட்டர்ஸ் போடலையா? போடுறேன் என்ன? அப்பா மசாலா குழம்புல தான் போடணும். என்னடி ரொம்ப காயப்படுத்துற? இதை வேணா கேவலமாக காயப்படுத்து. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். இப்போ எப்படி எப்படின்னா அப்படியே சாப்பிட போறியா? எப்படி இப்போ என்ன பண்ணலாம்? அதை நான் பண்ணி கொடுக்குறேன். குழம்பெடுத்த கோபாலே குழம்பெடுத்த ஐயோ இந்த அம்மா அப்படியே இடைப்பு சிறுத்தை சிம்புன்றாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற? சரி ஓகேடாப்பா. சரி விடு பார்த்துலாம் விடு. அம்மா அப்பா உன்னை பார்க்க எப்படி? அம்மா இங்கே பாரு செல்லாம். அப்பா உன்னை பார்க்க எப்படி ஓடி வந்தேன்? நீ பிறக்கும் எப்படி ஓடி வந்தேன்? கிட்டு ஓடி வந்தேனா? ஏய் செம்ம படம்டி இது. எந்த பால் போட்டாலும் 6 அடியா? கை பேர் எப்படி ஆடுது புரிய முடியல. கேமரா பசி பசி இதெல்லாம் வயசாகுதுன்னு தெரியுதோ? ஓகே இல்லை கேமரா பிடிக்குது. நீ ஒரு கையில் பிடிச்சிக்க சொன்னேன். இல்லை சுக்கா உண்மையிலே எங்கே போகிறேன் எப்படி ஆடுது போகிறேன். ஏய் ஜஸ்ட் 30 தானடா ஆகுது எனக்கு. 4 வருஷமா 30 சொல்லியிருக்கேன். ஏ குன்றும் ஒன்று வீடியோலாம் போய் சொல்லாது. 34 ஆகுது ஜெய் உனக்கே. 34ஆ? கட் பண்ணுற. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கு மீன் குழம்பு மாதிரி போடலாம், அப்படி வைக்கலாம் பண்ணால் போடலாம், அப்படி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து மீன் வந்து வறுத்துக்கிறதுக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா தர்ஷன் இருக்கால, அவன் வந்து எனக்கு தெரியாமல் நைஸாக சாமி ரூம்லேருந்து வத்திப்படி எடுத்துகிட்டு போய் விளையாடிட்டு இருந்துருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து அதட்டதுக்கப்புறம் அதை எடுத்து இங்கே வச்சுட்டு போயிட்டான். பாப்பா என்ன பண்ணா, அதை எடுத்து விளையாடிட்டே இருந்து நானும் பார்க்கல கிச்சனில் இருந்தேன். வெய்யும் வந்து வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்க உள்ளே வெளியும். பாப்பா என்ன பண்ண எடுத்து காதில் குத்திக்கிட்டான். குத்தி செம்மையாக கத்தி நாளுது ஜெய் அழுது கத்தி ரோட்டில் ஓடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு சமாதானம் நைட்டு 10 மணி ஆகுதா, 10 ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் அழுதியை வந்து நிறுத்திருக்காங்க. மதியம் ஸ்டார்ட் பண்ணுவேன். காதில் நான் இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு.
இருந்தாலும் நாளைக்கு சும்மா டிஎன்டி டாக்டர் இஎன்டி டிஎன்டி டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க டிஎன்டி டாக்டர் வந்து இன்னைக்கு இல்லை, சண்டேன்றதுனால வந்து எங்கேயுமே இல்லை. இங்கே திருவச்சூரில் லோக்கலில் எங்கேயுமே இல்லை. லோக்கல் ஆஃபீஸில் மட்டும் போய் காமிச்சிட்டு வருவோம். ஒன்றும் இந்த கால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஒரு சின்ன பயமாக இருக்கா, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கோம். இது பண்ணால் முடிக்கலான்னு நினச்சோம். சாரி பாய். என்ன பண்ணுறேன் ஓகே, எப்படி சொல்லுன்னு தெரில, மன்னிச்சிருங்க, சாரி. அப்படிலாம் பண்ணுறேன். எதனா ஒன்று சொல்லு, சாரி. சாரி, நான் வந்து ஜாலியாக போடலான்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் வீடியோ போட்டோமா, இது கொஞ்சம் ஃபன்னாக போடலான்னு பார்த்தோம். சரி, நான் அதெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுச்சா. ஒன்றும் ஆகலை, பாப்பா நல்லா தான் இருக்கா. என்ன அவளுக்கு பெயினாக இருக்கான்னு தெரியல, அழுதுகிட்டே இருந்தா. சரி, அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியல.